இலங்கையில் இருக்க ராமநாதன் அர்ச்சனா எம்பி அண்ணன், உங்களுக்கு தான் இப்போ இந்த பதிவை நான் போட்டு கதைச்சிருக்கேன். இப்போ நீங்கள் ராஜபக்சோட கூட்டு சேர்ந்து ராஜபக்சோட ஒன்று சேர்ந்து அவர் காலில் விழுந்து கிடக்குறீங்களாம். இப்போ நேற்றைய தினம் ஒரு முஸ்லீம் அக்கா கதைச்சிருக்காங்க. வேண்டாண்டா இன்றைக்கு ராஜபக்சோட அர்ச்சனா எம்பி கூட்டு சேர்ந்து அங்கே கிடக்கிறாரு, இன்னுமே எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரட்டும், அவருக்கு அடி கொடுக்குறோம்ன்ட்டு சுட்டு தள்ளுறோம்ன்ட்டு கதைச்சிருக்காங்க. நேற்று ஒரு முஸ்லீம் அக்கா, அந்த முஸ்லீம் அக்காவுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? அர்ச்சனா எம்பி அண்ணன் இன்றைக்கி 3.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிஞ்ச ராஜபக்ச குடும்பாவி ராஜபக்ச கூட கூட்டணி சேர்ந்துருக்கீங்களாம். உங்களுக்கு மண்டையில் அறிவுங்கிறது கொஞ்சமாவது கிடையாதா? இப்போ உலகம் முழுவதும் உங்களுக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் ரத்தம் கொதித்து போய் கிடக்குறாங்க. 3.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்ச ராஜபக்சனால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் ரத்தம் கொதித்து போயிருக்காங்க. அர்ச்சனா எம்பி, நீங்கள் இன்றைக்கு வாங்கி திங்கிறதுக்காண்டி போய் ராஜபக்ச காலில் விழுந்து கிடக்குறீங்க. உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அனைத்து நாடுகளில் இருந்தும் இருக்கிற தமிழர்கள் இன்றைக்கு 3.5 லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிச்ச ராஜபக்ச மேலே கொலவெறியோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நாடகம் ஆடிக்கிட்டு அவர் காலில் போய் அவன் காலில் போய் விழுந்து கிடக்குறீங்களாம். குடும்பாவி ராஜபக்ச காலில் போய் விழுந்துருக்கீங்களாம். என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் அங்கேருந்து வெளியில் வந்தீங்கண்டா உங்களுக்கு தமிழர்கள் கண்டிப்பாக தகுதியான தண்டனை கொடுப்பாங்க, சுட்டு வீழ்த்துவாங்க. அன்றைக்கு நீங்கள் எந்த கதைச்சிங்க? சீமானு கெட்டவன், சீமானு நல்லவர் கிடையாது, நான் நேராக சுட்டு வீழ்த்துவேன் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் கதைச்சிருந்தீங்க. நீங்கள் இன்னுமே எங்கேயும் வெளியில் போய் தலையை காட்டிடாதீங்க. அர்ச்சனா எம்பி, என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் இன்னுமே உங்களை தமிழர்கள் எங்கே பார்த்தாலும் உங்களை சுற்றி வீழ்த்துவாங்க. ஏன்ட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ராஜபக்சையோட கூட்டணி சேர்ந்துருக்கீங்களாம், காலில் போய் விழுந்து கிடக்குறீங்களா? நீங்கள் இன்றைக்கு வாங்கி திங்கிறதுக்காண்டி எட்டப்ப வேலை பார்த்து கொண்டு இருக்கீங்கன்ட்டு நேற்று ஒரு முஸ்லீம் அக்கா விளக்கமாக வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கு வாங்கி தின்றலாம், ஆனால் என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் எங்கேயாவது வெளியில் தலை காட்டினீங்கண்டா உங்களை தமிழர்கள் எங்கே பார்த்தாலும் சுட்டு வீழ்த்துவாங்க, சுட்டு போடுவாங்க. உங்களை கண்டிப்பாக சுட்டு போடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கு நீங்கள் ராமநாதன் அர்ச்சனா எம்பி, இன்றைக்கு நீங்கள் ராஜபக்ச குடும்பாவி ராஜபக்ச கிட்ட போய் வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கலாம். அவனுக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்ச நாள் தான் இருப்பான், அது வரைக்கும் நீங்கள் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு 6 மாதம் தான் இருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் வெளியில் வரணும். அன்றைக்கு தமிழர்கள் உங்களுக்கு தகுதியான தண்டனை அடி கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. நேற்று ஒரு அக்கா, முஸ்லீம் அக்காவுக்கு உண்டான அறிவு கூட உங்களுக்கு இல்லை. அவங்க எப்படி சொல்லிவிட்டு எப்படி கதைச்சிருந்தாங்க நேற்று, அழுது கொண்டு பார்த்தீங்களா? ஒவ்வொரு தமிழர்களும், உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தமிழர்களும் 3.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்ச ராஜபக்ச மேலே குலவெறியோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க, ரத்த கொதிப்போட. சோனியா காந்தியோட ஆட்சியில், சோனியா காந்தியோட சப்போர்ட்டில், இந்தியாவில் சோனியா காந்தியோட சப்போர்ட்டில், சோனியா காந்தி அன்றைக்கு அன்றைய தினம் சோனியா காந்தி இராணுவத்தை அனுப்பி சோனியா காந்தியோட சப்போர்ட்டில் அன்றைக்கு 3.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்சாங்க. பெண்களை எல்லாம் பயங்கரமாக சித்திரவதை கொடுமைப்படுத்தினாங்க. அதெல்லாம் எல்லாரும் தமிழர்களோட நினப்புலையும் ஓடிக்கொண்டு இருக்குது, ரத்தம் கொதித்து கொண்டு இருக்குது. நீங்கள் அர்ச்சனா எம்பி இன்றைக்கு நீங்கள் வாங்கி திங்கலாம், ஆனால் உங்களோட தலைமுறையே பிறகு இருக்காது, பார்த்துக்கொள்ளுங்கள்.